முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டா பைத்திரோடு. அந்த ஒரு சஹாபியோட வரலாறு வருமா இல்லையா? குர்ஆனுடைய செய்தி. தொழுது கொண்டிருந்தாரு, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டார், இவர் போகல. தொழுது முடிஞ்சு போய் யார் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டீங்களான்னு கேட்டான். ஆமா, ஏன் வரல? இல்ல தொழுது கொண்டிருந்தேன். அல்லாஹ் தஆலா குர்ஆனாயத்தை இறக்கிட்டான், ரசூலுல்லாஹ் கூப்பிட்டா தொழுது கொண்டிருந்தாலும் போங்க. இமாம்கள் சட்டம் சொல்லுவாங்க என்ன தெரியுமா? தொழுது கொண்டு இருக்கும் போது ரசூலுல்லாஹ் கூப்பிட்டா, வேற யாரும் இல்லை உலகத்துல, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகணும், பெய்த்து ரசூலுல்லாஹ்ட வேலையை செஞ்சு கொடுக்கணும். முடிச்சிட்டு வந்து ஆரம்பத்திலேருந்து தொழ தேவையில்லையா, எந்த இடத்துல விட்டோ அந்த இடத்துல இருந்தே தொழிலும். தலைமுடி தாடி முடி பழுத்துட்டா விருந்தாளி வந்துட்டேன்னு நினைச்சு கொள்ளட்டுமா? விருந்தாளி நேத்தும் யாரோ என்ன தலையை பார்த்து சொன்ன, அதுல 4-5 எட்டி பார்க்குது. அப்ப விருந்தாளி வந்துட்டாரு இல்லையா? விருந்தாளி வந்துட்டேன்னா என்ன அர்த்தம்? விருந்தாளி வந்தா என்னங்க செய்யணும்? சாப்பாடு விருந்து கொடுக்கணும். தலைமுடி பழுத்தால் அது விருந்தாளியாம். அதுக்குரிய விருந்தோம்பல் என்ன தெரியுமா? அமலை கூட்டணும். அமல் தான் விருந்தோம்பல். அதுக்காக வேண்டி சாப்பாடு திண்டிக்கிறது இல்லை. தலைமுடி பழுத்தாச்சு, விருந்தாளி வந்தாச்சு, நாம தின்னுவோம் அதல்ல, அமலை கூட்டணுமாம். பூசரிமாம் சொல்லுவாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இது போன்று இருக்கக்கூடிய பெரும் பெரும் அறிஞர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரமலானுடைய பிறை 27 லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. சில அடையாளங்கள் கெடுவா, சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஒரு விதமான புழுக்கம் இன்றைய பூமியில் இருக்குமாம். இரவுல ஒரு புழுக்கம் இருக்குமாம், ஒரு சூடு அதனுடன் சேர்த்து மழை பொழியக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குமாம். இன்னைக்கு வெளியில் ஒரு புழுக்கம் இருந்துதான் இருந்தது. இப்ப நான் வந்து கொண்டிருக்கிறேன், ஒரு விதமான மழை தூத்தல் பெய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் யாரு எங்களுக்கு சொல்ல தெரியாது, நான் கண்டதை உங்களுக்கு மெசேஜை நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஒரு விதமான புழுக்கம் இருக்கும் போது வரும்போது ஒரு சிறு தூத்தல், ஒரு மழை தூத்தல் காணப்படுகிறது. ஏன் பூமி புழுக்கமாக இருக்கிறது தெரியுமா? அதை இமாம்கள் சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹ், இன்று நீங்கள் பள்ளிக்கு வந்தாலும் வராவிட்டாலும், நீங்கள் தொழுதாலும் தொழாவிட்டாலும், நீங்கள் இஅ்திகாஃப் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், இன்று பூமி நிறைய மலக்குகள் இருப்பார்கள். சொல்ல போனால் பூமியில இடம் இருக்காதாம் இன்றைக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன சய்யிதனா வ மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் திப்பில் குலூபி வ தவாஇஹா வ ஆஃபியத்தில் அப்தானி வ ஷிஃபாஇஹா வ நூரில் அப்சாரி வ லியாஇஹா வ குவ்வத்தில் அர்வாஹி வ கிதாஇஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في قرآنه الكريم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العليم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கும் இணை துணையற்ற உருவமற்ற யாரையும் பெற்றெடுத்திராத யாராலும் பெற்றெடுக்கப்படாத வணக்கத்துக்கு தகுதியான ஒரே நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் மனிதர்களை எல்லாம் புனிதர்களாக மாற்றி பாவக்கரையை துடைத்து சொர்க்கத்துக்குரியவர்களாக அந்த மனிதர்களை மாற்றிய மனிதர் நம் உயிரை விடுவோம் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும்
அன்னவர்களுடைய வாழ்க்கை அழகாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்தில் நாம் கடைசி 10 ஒற்றைப்படை 27வது இரவிலே நாம் இருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய புனிதமான அமல்களில் ரமலானுடைய கடைசி 10 நாம் செய்யக்கூடிய அமல்கள் இறைவனிடத்தில் மிக விசேஷமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலானுடைய கடைசி 10 வந்தால் பள்ளியிலே அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். எந்த அளவுக்கு பள்ளியிலே அமர்ந்திருப்பார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலானுடைய கடைசி 10 ஹயாத்தாக்குவதற்காக பள்ளியிலே இருப்பார்கள். வீட்டுக்கு செல்லாமல் பள்ளியிலே இருப்பார்கள். பள்ளியிலே என்ன செய்வார்கள்? இஅ்திகாஃப் இருப்பார்கள். இஅ்திகாஃப் இருக்கிறன்னா நம்ம எல்லாரும் நினச்சிருக்கிறது என்னன்னா, இஅ்திகாஃப்னா இந்த சில பேர் பள்ளியில் வந்து அப்படியே இரவெல்லாம் தங்கி இருந்து கடைசி 10க்கு இஅ்திகாஃப் அந்த பள்ளியில், கடைசி 10க்கு இஅ்திகாஃப் இந்த பள்ளியில். இஅ்திகாஃப் அதுதான், நான் இல்லை என்று சொல்ல வரல, இஅ்திகாஃப் தான். ஆனால் இப்பொழுது நீங்கள் இருப்பதும் இஅ்திகாஃப் தான். பள்ளிக்குள்ளே வரும்போது எத்தனை பேர்கள் நீயத்து வைத்தீர்கள், எத்தனை பேர்கள் நீயத்து வைக்கவில்லை? வழமையாக எந்த பள்ளிக்குள் கால் வைத்தாலும் வலது காலை வையுங்கள். அல்லாஹும் மஃப்தஹலி அபுவாப ரஹ்மத்திக், இதை மறக்கக்கூடாது. யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்துடைய வாயில்களை எனக்கு திறந்து தருவாயாக. அதோட நீயத்து வச்சோணும். நவைத்துல் இஅ்திகாஃப ஃபி ஹாதல் மஸ்ஜிதில் இல்லாஹி தஆலா, இந்த பள்ளிவாசலிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி இஅ்திகாஃப் இருக்க நீயத்து வைத்து விட்டேன். இப்போ நீங்கள் அந்த நீயத்தை வச்சுக்கொண்டு இவ்வளோ நேரம் பள்ளியில் இருந்தால் நீங்கள் இருக்கிறதும் இஅ்திகாஃப் தான். சில பேர் நினச்சி கொண்டு இருக்கிறாங்க இஅ்திகாஃப் என்பது ஒரு தனியான, அதுக்கண்டு வந்து உட்கார்ந்து அதுக்கண்டு இருந்து ஊடுகளோட பேசாமல் அப்படி இருக்கிறது தான் இஅ்திகாஃப்னு நினைக்கிறான். உதாரணத்துக்கு சொல்லவா, நீங்கள் வீட்டில் இருந்து திடீரென்று வீட்டில் உம்மா ஒரு சாப்பாட்டை கொடுத்துட்றாங்க, கொண்டு வந்து ஹஸ்ரத்துட்டு கொடுத்துட்டு போங்கன்னு. ஹஸ்ரத்துட ரூம் அங்கெல்லாம் இருக்குது. நீங்கள் அந்த சாப்பாட்டை தூக்கிட்டு வந்து இந்த கதவால உள்ள வந்து அங்கே போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வெளியே போகிறீங்களா? இப்போ நீங்கள் இந்த நடந்து போய் நடந்து வரும் நேரத்தில் கூட இஅ்திகாஃபை நீயத்து வைத்தால் நன்மை கிடைக்கும். நம்மள நிறைய பேர்கள் அதை யோசிக்கிறது இல்லை. இஅ்திகாஃப் என்றது அப்படித்தான். நீங்கள் ஒவ்வொருவரும் இஅ்திகாஃபுடைய நியத்தை வைத்தால் பள்ளியிலே உட்கார்ந்தாலும் நன்மை, பள்ளியில் நடந்தாலும் நன்மை, பள்ளியிலே உங்களுக்கு ஒரு சிறு தூக்கம் ஏற்பட்டாலும் அதிலே நன்மைதான். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்த அந்த இஅ்திகாஃபையும் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தரலட்டுமா. 27 வந்தா நாங்கள் பள்ளியில் இருக்கிறோமே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய கடைசி 10 வந்தா பள்ளியிலே தான் இருப்பாங்களாம். சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். ஆயிஷா நாயிட ஊடு எங்க தெரியுமா இருக்கும்? மஸ்ஜிது நபவியுடைய ஒரு திரைய, ஒரு கேட்டினை கொஞ்சம் ஓரமாக்கினா ஆயிஷா நாயிட ஊடு இல்லையா? அப்போ பள்ளியில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொஞ்சம் போய், ஆயிஷாவே ஒரு டீ ஊற்றித்தாங்க, கொஞ்சம் வெண்ணி வச்சுத்தாங்க, சாப்பாடு ஏதாவது செஞ்சுதாங்க சொல்லலாமா இல்லையா? அப்படி கூட போக மாட்டாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளியிலே இருப்பாங்களாம். சொல்ல போனால் இரவு நேரத்தில் சில நாளுகளில் ரசூலுல்லாவுக்கு தலையில் எண்ணெய் தேய்ச்சி விடணுமாம், தலைக்கு எண்ணெய் போடணும். இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் பள்ளியில் தானே இருக்கிறாங்க. என்ன செய்வாங்களாம்? திரையை நீக்குவாங்க. காலை தூக்கி வச்சா ஆயிஷா நாயிட ஊடு இல்லையா, அது கூட போக மாட்டாங்க. உடம்ப பள்ளிக்குள்ள வச்சு தலையை மட்டும் ஆயிஷா கிட்ட கொடுத்து, ஆயிஷாவே என் தலையில எண்ணெய் தேய்ச்சி தலைவாரி விடுங்களேன்னுவாங்களாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா?
ஏப்ரல் சீசனில் எவ்வளவு பணம் கிடைக்கும் என்று தெரிந்தவன் தான் ஏப்ரல்ல தூங்காம கடைக்கு வருவான். டிசம்பர்ல எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்று தெரிஞ்சவனுக்கு தான் மச்சான் மகள் கல்யாணமா இருக்கலாம், ஏப்ரல்ல போட்டதுக்கு நான் வர மாட்டேன், டிசம்பர்ல போட்டதுக்கு நான் வர மாட்டேன். ஏன்? அதுதான் ஏண்ட சீசன். ரமலான் என்பது கௌதுல்லாஹ் இலம் முஹியுத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, பயிர் செய்து தண்ணிய ஊத்தி அறுவடை வெட்டுற டைம் தான் ரமலான். இந்த டைம்ல உட்கார்ந்து கொண்டு ரமலானுடைய காலத்தை பாழாக்கி கொண்டு செவ்வால் வந்ததுக்கு அப்புறம் அமல் செஞ்சு வேலை இல்லை. அப்ப ரமலானில் எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்று தெரிஞ்சது உலகத்தில் ஒரே மனிதர், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் தான் சொர்க்கம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கதவை தட்டினால் தான் சொர்க்கம் திறக்கப்படும் இல்லையா, சொர்க்கத்தின் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தும் ரமலானில் கிடைக்கிற நன்மையை ஒழுங்கா தெரிஞ்சவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் பள்ளிக்குள்ளே காலத்தை கழிப்பாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொல்ல போனா எங்களை பத்தியும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க, எங்களை பத்தியும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? என் சமுதாயம் ரமலானில் என்ன கிடைக்கிறது என்பதை தெரியாமல் இருக்கிறார்கள். உண்மையில் ரமலானில் என்ன நன்மை கிடைக்கும் என்பதை தெரிந்தால் வருடத்தில் ஒரு மாதம் ரமலான் அல்ல, வருடம் முழுக்க ரமலானாக இருக்க ஆசைப்படுவார்கள். சரி, சப்ஜெக்டுக்குள்ள வாங்க. என்ன ரமலானை பத்தி பேசிட்டு நிக்கிறீங்க? இன்றைக்கு நைட் என்ன நைட்டு இல்லையா? ஹைர், இன்றைய நைட் ஒரு ஸ்பெஷலான நைட். என்ன நைட் தெரியுமா? இன்றைய நாள் ரமலானுடைய பிறை 27. ரமலானுடைய பிறை 27 என்பது உலக மக்கள் எல்லோரும், ஒரு முஸ்லிமானவன் ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சா அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? லைலத்துல் கத்ருடைய இரவை அடைய வேண்டும். அந்த எதிர்பார்ப்பில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இது போன்று இருக்கக்கூடிய பெரும் பெரும் அறிஞர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரமலானுடைய பிறை 27 லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. சில அடையாளங்கள் கெடுவா, சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஒரு விதமான புழுக்கம் இன்றைய பூமியில் இருக்குமாம். இரவுல ஒரு புழுக்கம் இருக்குமாம், ஒரு சூடு அதனுடன் சேர்த்து மழை பொழியக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குமாம். இன்னைக்கு வெளியில் ஒரு புழுக்கம் இருந்துதான் இருந்தது. இப்ப நான் வந்து கொண்டிருக்கிறேன், ஒரு விதமான மழை தூத்தல் பெய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் யாரு எங்களுக்கு சொல்ல தெரியாது, நான் கண்டதை உங்களுக்கு மெசேஜை நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஒரு விதமான புழுக்கம் இருக்கும் போது வரும்போது ஒரு சிறு தூத்தல், ஒரு மழை தூத்தல் காணப்படுகிறது. ஏன் பூமி புழுக்கமாக இருக்கிறது தெரியுமா? அதை இமாம்கள் சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹ், இன்று நீங்கள் பள்ளிக்கு வந்தாலும் வராவிட்டாலும், நீங்கள் தொழுதாலும் தொழாவிட்டாலும், நீங்கள் இஅ்திகாஃப் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், இன்று பூமி நிறைய மலக்குகள் இருப்பார்கள். சொல்ல போனால் பூமியில இடம் இருக்காதாம். இன்றைக்கு தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா, இன்றைய நாள்ல லைலத்துல் கத்ராக இருந்தால் மலக்குகள் எல்லோரும் இறங்குவார்கள் பூமியிலே. ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு? சீஃப் கெஸ்ட் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்ரூஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் இன்றைய நாளில் லைலத்துல் கத்ராக இருந்தால் இறங்குவார்கள். கொஞ்ச நேரம் தான் இருக்குது, இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு கொஞ்சம் மெசேஜ்களை தானே நாங்கள் செய்யக்கூடிய அமல் அது வீணா போகாது என்பதற்கு ஒரு கொஞ்சம் செய்திகள் உங்களுக்கு சொல்றேன். லைலத்துல் கத்ரண்டா என்ன, அதில் இருக்கக்கூடிய மகத்துவங்கள் என்ன? ஒன்றை நான் படித்தவரை நான் தெரிந்த ஒன்று என்ன தெரியுமா? நான் படித்த வரைக்கும் நான் கண்ட ஒன்று என்ன தெரியுமா? இந்த லைலத்துல் கத்ர் என்ற ஒன்றை அல்லாஹ் தந்ததும், லைலத்துல் கத்ரில் இவ்வளவு சிறப்பை வைத்ததும் ஒரு மனிதருக்காக, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்ட கவலை. சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா
அவங்க சொல்லுவாங்க, ரலியல்லாஹு தஆலா சஹாபி, அவங்க சொல்றாங்க, ஒரு பத்ர் சஹாபி, துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சஹாபி. ஒரு நாள் நாங்க ஒரு பிரயாணம் போனோம். பிரயாணம் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வாரோம் மதீனாவுக்கு வார வழியில அஜூர் என்ற ஒரு இடம் வந்தது. அந்த இடம் வந்ததோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்னு என்ன செஞ்சாங்க, அவங்களோட வாகனத்துல இருந்து கீழே இறங்கினா. வாகனம்டா அவங்களோட ஒட்டகம் அல்லது கோவேரி கழுத இந்த மாதிரி ஒன்று இருக்கும். அதுல இருந்து ரசூலுல்லாஹ் கீழே இறங்கினாங்க. இறங்கினதுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க, திடீரென்று தொழுதாங்க. சஹாபிகள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. தொழுதுட்டு கையேந்தி துஆ கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்ப தொழுதாங்க, திரும்ப துஆ கேட்டாங்க, திரும்ப தொழுதாங்க, திரும்ப துஆ கேட்டாங்க. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஃபர்ஸ்ட் தொழுதீங்க, அதுக்கப்புறம் துஆ கேட்டீங்க, ரெண்டாவது தொழுதீங்க, அதுக்கப்புறம் துஆ கேட்டீங்க, மூணாவது தொழுதீங்க, சுஜூது போனீங்க, துஆ கேட்டீங்க, என்ன கேட்டீங்க யா ரசூலல்லாஹ்? முதலாவது நான் கேட்டது என்ன தெரியுமா? யா அல்லாஹ், ஏண்ட உம்மத்து செய்யக்கூடிய அமலுக்கு நல்ல கூலிய தாயா அல்லாஹ் என்று நான் துஆ கேட்டேன். அல்லாஹ் சொன்னான், சரி நான் 3/1 தாரேன். 3/1. நான் திரும்ப சுஜூது போனேன், போய் கேட்டேன், யா அல்லாஹ் 3/1 எல்லாம் போதாது என்ற உம்மத்துக்கு. திரும்ப நான் கேட்டேன், யா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் நிறையத்தா. அப்ப அல்லாஹ் சொன்னானா, 3/2 தாரன் உங்களோட உம்மத்துக்கு, அதுவும் எனக்கு போதாது, என்ற உம்மத்துக்கு போதாது. அப்படியா? அடுத்த சுஜூது விழுந்து திரும்ப தலையை தூக்கி, யா அல்லாஹ் என்ற உம்மத்துக்கு இன்னும் தா என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ் சொன்னானான், அமல் செய்தால் அதனுடைய முழுமையை தருகிறேன். 3/1 3/2 அல்ல, முழுசாக தருவேன் என்று சொன்னதும் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க ஆனந்தம் அடைஞ்சாங்களாம். அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்கல்ல, இந்த லைலத்துல் கத்ரை கேட்டது அவங்க தான், இந்த லைலத்துல் கத்ருக்காக வேண்டி மண்டாடினது அவங்க தான். அதனால தான் சொல்லப்படுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் நெருங்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்கல்ல ரசூலுல்லாஹ்ட்ட. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட மட்டும் சில நபிமார்கள்ட்ட ரசூல்மார்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 6 தடவை கூட வந்திருக்கிறான். 6 தடவை. சில நபிமார்கள்ட்ட ரசூல்மார்கிட்ட 15 தடவை வந்ததும் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட எத்தனை தடவை வந்திருக்காங்க? 24,000 தடவை வந்திருக்கிறான். யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 24,000 தடவைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட வந்த நேரத்தில் ஒரு தடவை ரசூலுல்லாஹ் கேட்டான், ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாம், நான் எல்லாருக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், சரியா? நான் எல்லாருக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ஏண்ட ரஹ்மத் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட. ஏண்ட ரஹ்மத் உங்களுக்கு கிடைச்சிருக்குமா இல்லையா? ஆமா. அது எப்படி கிடைச்சது என்று கேட்டதோட சொன்னாங்களாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், நான் எல்லா நபிமாருக்கும் வஹி கொண்டு வந்தேன், நான் அல்லாஹ்வுக்கு நம்பிக்கையானவனாக இருந்தேன், ஆனா உங்களுக்கு குர்ஆனை கொண்டதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் எனக்கு ஒரு பட்டம் தந்தான், நஸல பிஹி ரூஹுல் அமீன், அமீனான ஜிப்ரீல் வஹியை கொண்டு வந்தார் என்று உங்களுக்கு குர்ஆனை கொண்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு அல்லாஹ் அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்ற பட்டத்தை தந்தான். அல்லாஹ் உங்களோட ரஹ்மத்தால தான் எனக்கு அந்த பட்டமே கிடைச்சது வேண்டாம். சரி, இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு கவலை என்ன தெரியுமா? ஜிப்ரீலே, நான் வஃபாத்தாயிட்டா நீங்க வஹி கொண்டு வர மாட்டீங்களே இல்லையா? அப்ப நீங்க பூமிக்கு வர மாட்டீங்களா? அதுக்கு தான் அல்லாஹ் வழி சொன்னான், யாரும் சொல்லலாம், கவலைப்படாதீங்க, ஜிப்ரீலுடைய வருகை கிடைக்காது என்று கவலைப்பட வேண்டாம். லைலத்துல் கத்ருடைய இரவு வந்தால் தனஸ்ஸலுல் மலாயிகா வர்ரூஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் வருவார். இன்னும் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பாருங்க, என்ன கிடைச்சா கொஞ்சம் மகனுக்கும் தாங்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி, என்ன கிடைக்கிறதுல ஒரு பங்கு மகனுக்கும் கொடுத்துருங்க, அதுதானேங்க நாங்க இல்லையா? என்ன கிடைச்சா மகனுக்கும் தந்துருங்க. பதவியில கூட மகனுக்கு கொடுக்கணுமாட்டா தானேங்க ஆசை எல்லாருக்கும் இல்லையா? என்ன கிடைக்கிற மாதிரி மகனுக்கு கிடைச்சிடணும் இல்லையா? அதுதானே ஆசை. ரசூலுல்லாஹ் மகனன்னு கேட்கல, உம்மத்துன்னு தான் கேட்டான். ஜிப்ரீலே,
நீங்க என்ன கட்டிப்பிடிக்கிறீங்க? என்னை கட்டிப்பிடித்தீர்கள், ஏன் உம்மத்தை கட்டிப்பிடிக்க மாட்டீங்களா? அதனாலதான் லைலத்துல் கத்ருடைய இரவுல சலாம் சொன்னால் மலக்குகளும் சலாம் சொல்லுவார்கள். எங்கள் கைகள் அவங்களுடைய கைகளுடன் கலக்கும். கட்டி அணைத்தால் அந்த முஆனகாவில் மலக்குகளுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய முஆனகாவும் இருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்கங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, எல்லாம் பேசினா ரொம்ப நேரம் போயிடும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் வந்து சாதாரண மலக்கல்ல. உலகத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சா எங்கேயும் போய்த்துருவாங்க. ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்களோட சுயரூபத்தில் பார்த்தாங்களாம். சுயரூபத்தில் ஜிப்ரீலே உங்கள்ட்ட எத்தனை ரெக்கு இருக்குன்னு கேட்டான். ரெக்கை, ஒரு ரெக்கை அப்படியே விரிச்சாங்களாம். ஒண்டை விரிச்சா அது கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் மீக்குதாம். கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் மீக்குதாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்க யார சொல்லலாம், இந்த மாதிரி 400 இருக்குண்டாம் அவர்கிட்ட. எனக்கு இது 400. அதனாலதான் ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு தண்டனை கொடுக்கும்போது அப்படியே தூக்கி பராட்டா தூக்கி போடுற மாதிரி போட்டுட்டாங்க முழு ஊரையும். இந்த மக்காவு போறவங்க எல்லாம் இந்த தாயிஃபு போவாங்கல்ல, தாயிஃப்ன்ற ஒரு ஊருக்கு போவாங்கல்ல. தாயிஃப்ண்டா என்னங்க? தாயிஃப்ண்டா தவாபு செஞ்சதுன்னு அர்த்தம். தாஃபண்டா சுத்தினான், தவாபு செஞ்சான். தவாபு செஞ்ச ஊருன்னு அர்த்தம். என்னங்க ஊர் எப்படிங்க தவாபு செய்ய முடியும்? உண்மையில் அந்த ஊரு தவாபு செஞ்ச ஊரு தான். என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாண்ட மனைவி புள்ளைய கொண்டு இந்த காபத்துல்லா கிட்ட வச்சு போட்டு அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டாங்க. யா அல்லாஹ், ஏண்ட உள்ள குட்டிகளுக்கு வர்சுகுஹும் மினஸ் ஸமராத், நல்ல பழங்களை கனிகளை குடுன்னு துஆ செஞ்சாங்க. மக்காட பூமியில பழங்கள் கனிகள் வராது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? பலஸ்தீனுக்கு போய் பலஸ்தீன்ல இருந்து ஒரு ஊரை தூக்கினாங்க. அப்படியே யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி எடுத்துக்கொண்டு வந்து கஅபத்துல்லாவை 7 தடவை சுத்தினாங்க. அந்த ஊரை வச்சு சுத்தி தாயிஃப் என்ற ஊர்ல வச்சாங்க. அதனால அந்த ஊருக்கு பேர் என்ன? தாயிஃப், தவாபு செஞ்ச ஊரு. இதெல்லாம் யாரு செஞ்சாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்க பூமிக்கு வருவார்கள். அகீதாவுடைய இமாம்கள் சில பேர் சொல்லுவாங்க, அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை தரட்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வார தருவாய்களில் ஒன்று, யார் வுதுவோட மௌத்தாம் போறாங்களோ அவங்களோட ஜனாசாவுக்கும் அவங்க வருகை தருவாங்களாம். உலகத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 3 நேரம் ஃபாஸ்டா வந்தாங்களாம். வானத்திலிருந்து ஃபாஸ்டா பூமிக்கு வந்தாங்களாம். அதுல ஒன்று என்ன தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பால் கிணத்துல போடும்போது அவசரமா வந்து பிடிச்சது அவங்க தான். அட பால் கிணம் குழந்தை, அவ்வளோ பெரிய பால் கிணத்துக்குள்ள தூக்கி போடும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒன்றும் நடக்கலையே. என்ன காரணம்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை மேல இருந்து கீழே போடும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பிடிச்சாங்க. ரெண்டாவது எப்ப தெரியுமா ஃபாஸ்டா வந்தாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல போடும்போது ஃபாஸ்டா வந்தாங்க. பூமி நெருப்புல போடுறேன்னா அவங்கள அந்த கருவியில இருந்து அப்படி இழுத்து விடும்போது இடையில வந்தாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வந்து கேட்டாங்க, ஹெல்ப்புகள் ஏதாவது வேணுமா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்க போங்கட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் போதுமானவன், நீங்க போங்கங்க. அப்ப வந்தாங்க. மூணாவது எப்ப தெரியுமா ஃபாஸ்டா வந்தது? தாயிஃப்ல வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சின்ன பிள்ளைகளை கொண்டு கல்லால அடிக்கிற டைம்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குயிக்கா வந்தான். வந்துதான் கேட்டாங்க, இந்த மலைகள் ரெண்டையும் நசுக்கி இவங்களை அழிச்சு போடட்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஹதி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். என்ற கோமு தெரியாம செய்றாங்க, அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்துருன்னு துஆ கேட்டாங்க நாயகம் ஸல்லல்லாஹு. ஹைரப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, அவ்வளவு வல்லமைகள் சக்தி மிக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வரக்கூடிய நாள் தான் லைலத்துல் கத்ருடைய இரவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் நின்று வணங்கினால், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. எவன் ஒருவன் லைலத்துல் கத்ருடைய இரவில நின்று வணங்குகிறானோ அவனுடைய முன்னைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அதனால தான் நாங்க பார்க்கலாம், ரமலானுடைய பிறை 27 வந்தா உலகத்துல ஸ்ரீலங்கால மட்டுமல்ல, உலகத்துல நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, அந்த நாட்டுல எப்ப 27 மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள்.
இரவெல்லாம் அமல் செய்வார்கள், இபாதத்தில் ஈடுபடுவாங்க. ஏன் காரணம் தெரியுமா? 27 அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்கட கருத்தின்படி பெரும்பாலும் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கும் சந்தர்ப்பம் உள்ள இரவு இந்த 27வது இரவு. அதனால இந்த இரவில் அல்லாஹ்விடத்தில் நாங்க என்ன கேட்கணும்? சரி, இவ்வளவு மகத்தான இரவு, இந்த மகத்தான இரவுல நாங்க என்ன கேட்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் ஆசை இருக்கும், ஹஸ்ரத் என்னவோ தெரியாது. ஒன்றுமே இல்லைங்க, இந்த தராவீகள் இடையில் ஓதின துவா இருக்குதே, அதைத்தான் ரசூலுல்லாஹ் ஓத சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் என்று தெரிந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன சொல்லி கொடுத்தாங்க? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்கிறவன், மன்னிப்பை விரும்புவன், என்ன மன்னிச்சு போடு, அவ்வளவுதான். பாவத்தை மன்னிக்கிறது வேற. எப்படி தெரியுமா? இது முழுமையாக என்னை மன்னிப்பாயாக, கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் வச்சிடாத, முழுசா மன்னிச்சு போட்டு இன்றைய நாள் நான் முழுக்க மன்னிக்கப்பட வேண்டும். அல்லாஹு தாலா அப்படித்தான் லைலத்துல் கத்ருடைய இரவுல கொடுக்கிறான். நிறைய பேர்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறான், நிறைய பேர்களுக்கு நரக விடுதலையை வழங்குகிறான். அவன் எவ்வளோ பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, எவ்வளோ விலை செஞ்சிருந்தாலும் சரி, அல்லாஹு தாலா இந்த இரவுல கொடுக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, இந்த ஒரு இரவு லைலத்துல் கத்ராக இருந்தால், இந்த ஒரு இரவு 12 மணி நேரம் நீங்க விழித்திருந்து அமல் செய்வதுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? 83 வருடமும் 4 மாதமும் அமல் செய்த நன்மை. கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்கள் என்ன தெரியுமா? 83 வருடமும் 4 மாசம். அதனால் அல்லாஹ்விடத்தில் நாங்க கேட்க வேண்டியதுதான், யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சு போடு, யா அல்லாஹ் உன்னை மன்னிப்பத்தா, யா அல்லாஹ் உன்னை மன்னிப்பு விசாலமானது, யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி 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 மன்னிப்பை கேட்க வேண்டிய மாதம் தான் இந்த மாதம். ஒரு சஹாபி இருந்தாரு, அவரோட பேரு கஅப் இப்னு மாலிக். பாருங்க, அல்லாஹ் மன்னிக்கிற எப்படி மன்னிப்புன்னு பாருங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தபூக் யுத்தத்துக்கு போறதுக்காக வேண்டி சஹாபிகளை கூப்பிட்டாங்க, வாங்க எல்லாரும் வாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டா பைத்திரோட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் என்ன செஞ்சாருண்டா, சோம்பரத்தனமா வீட்டுல இருந்துட்டாரு. சஹாபி தான், சோம்பரத்தனமா இருந்துட்டாரு, போக இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாங்க தபூக்கு போடும் வாங்க. இவர் வரல, சோம்பரையில் வீட்டுல இருந்துட்டார். முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டா பைத்திரோடு. அந்த ஒரு சஹாபியோட வரலாறு வருமா இல்லையா? குர்ஆனுடைய செய்தி. தொழுது கொண்டிருந்தாரு, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாரு, இவர் போகல. தொழுது முடிஞ்சு போய், யார் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டீங்களான்னு கேட்டான். ஆமா, ஏன் வரல? இல்ல தொழுது கொண்டிருந்தேன். அல்லாஹ் தஆலா குர்ஆனாயத்தை இறக்கிட்டான், ரசூலுல்லாஹ் கூப்பிட்டா தொழுது கொண்டிருந்தாலும் போங்க. இமாம்கள் சட்டம் சொல்லுவாங்க என்ன தெரியுமா? தொழுது கொண்டு இருக்கும் போது ரசூலுல்லாஹ் கூப்பிட்டா, வேற யாரும் இல்லை உலகத்துல, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகணும், பெய்த்து ரசூலுல்லாஹ்ட வேலையை செஞ்சு கொடுக்கணும். முடிச்சிட்டு வந்து ஆரம்பத்திலிருந்து தொழ தேவையில்லையா, எந்த இடத்துல விட்டோ அந்த இடத்துல இருந்தே தொழிலும். இப்ப இவர் பார்க்கிறாரு, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு போகல, இன்னும் ஒன்று யுத்தத்துக்கு போகல, பேசாம இருந்துட்டார். ரசூலுல்லாஹ் தபூக்கு போயிட்டு வந்துட்டான். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவர் வாராரு, கஅப் இப்னு மாலிக் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தான். யா ரசூலல்லாஹ், நான் உங்களோட யுத்தத்துக்கு வரல, என்ன மன்னிச்சுக்கோங்கண்ணா. ஆனா அந்த ரிவாயத்தில் எழுதுறாங்க எப்படி தெரியுமா? அவர் பொய் சொல்ல இல்லை. அந்த காரணம் செலவன்ட்ட கேட்டா சொல்லுவானே, அப்பா மூட்டையா பொய் சொல்லுவான். அப்படி ஒன்று நடந்த, இப்படி ஒன்று நடந்த, சூரியன் கிழக்கில் உதிச்ச மேற்கில மறைஞ்சான்னு கண்ட வாக்கில் இறக்குவானா இல்லையா பொய்களை? இல்லையா? ஒன்றும் சொல்லல. அவர் என்ன சொன்னார்? யா ரசூலல்லாஹ், சோம்பரத்தனமா நான் வரலண்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சரியான கவலை வந்துச்சு, ஆத்திரம் வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தவறு செய்து விட்டீர்கள். எல்லா மக்களும் தபூக்கு வரும்போது நீங்க வரலையே, ஒரு தண்டனை உங்களுக்கு இருக்கு, தண்டனை அனுபவிக்கணும். என்னன்னு கேட்டா, 50 நாட்கள் இந்த கஅப் இப்னு மாலிக்கோட யாரும் தொடர்பு வைக்கக்கூடாது. சொல்ல போனால் மனைவி கூட பேசக்கூடாது, தண்டனை. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த 50 நாளும் நான் யாரோடையும் பேசல, என் குடும்பம் என்னை ஒதுக்கியது, எல்லாரும் என்னோட பேசல. நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? அல்லாஹ்வோட பேசிக்கொண்டிருந்தேன்.
அல்லாஹ்வுடைய தூதருடைய தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன். என்ன பேசினேன்? ரப்பே என்னை மன்னிச்சுக்கோயா அல்லாஹ், என்னை மன்னிச்சுக்கோயா அல்லாஹ். சொன்னாங்க. நான் 50 நாள் தொடர்ந்து அழுதேன். நான் தொடர்ந்து அழுதேன். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 50 நாள் அழுதேன். சுபஹானல்லாஹ். 50வது நாள் குர்ஆனுடைய வசனம் இறங்குது. யாரெல்லாம் யுத்தத்துக்கு போகாம பிந்தினார்களோ அவங்களோட தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதுக்கப்புறம் இன்னும் 50 நாள் நான் அழுதேன். எதுக்குங்க அழுதீங்க? சொன்னாங்க, நான் பாவம் செஞ்சேன், தவறு செஞ்சேன், என் தவறை அல்லாஹ் மன்னித்து எனக்காக வேண்டி குர்ஆன் ஆயத்தை இறக்கிட்டானே ரப்பு. எவ்வளவு இரக்கம் உள்ளவன். அந்த சந்தோஷத்துக்காக இன்னும் 50 நாள் அழுதேனண்டா. இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அடியான் எவ்வளவு தவறு செய்தாலும் பிழை செய்தாலும் வா, உன்னுடைய பாவங்கள் கடல் நுரைய அளவு இருந்தாலும் வா, லைலத்துல் கத்ருடைய இரவே அதுக்குத்தான். பாவங்களை மன்னிக்க, நரகத்தை விட்டும் விடுதலை தர. புகாரில ஒரு செய்தி வருது, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, முடிச்சிடுறேன். புகாரில் ஒரு செய்தி வருது, படிச்சிருப்பீங்க, ஒருவேளை படிக்காமலும் இருந்திருப்பீங்க, இருந்தாலும் சொல்றேன். ஒரு மனிதர் இருந்தாலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னால ஒரு மனிதர் இருந்தாராம். இந்த மனுஷன் வந்து படுபாவி. படுபாவி என்றால் அல்லாஹ்ண்ட பயமே இல்லாத மனுஷன். இவர் ரொம்ப மோசமான ஆளு. இந்த மனுஷன் வயசாகி புள்ள குட்டி எல்லாம் பிறந்து தலைமுடி தாடி முடி எல்லாம் பழுத்தாச்சு. இப்ப பழுத்தா என்ன, இந்த பூசரி இமாம் சொல்லுவாங்கல்ல, தலைமுடி தாடி முடி பழுத்துட்டா விருந்தாளி வந்துட்டேன்னு நினைச்சு கொள்ளட்டுமா. விருந்தாளி நேத்தும் யாரோ என்ன தலையை பார்த்து சொன்ன, அதுல 4-5 எட்டி பார்க்குது. அப்ப விருந்தாளி வந்துட்டாரு இல்லையா? விருந்தாளி வந்துட்டேன்னா என்ன அர்த்தம்? விருந்தாளி வந்தா என்னங்க செய்யணும்? சாப்பாடு விருந்து கொடுக்கணும். தலைமுடி பழுத்தால் அது விருந்தாளியாம். அதுக்குரிய விருந்தோம்பல் என்ன தெரியுமா? அமலை கூட்டணும். அமல் தான் விருந்தோம்பல். அதுக்காக வேண்டி சாப்பாடு திண்டிக்கிறது இல்லை. தலைமுடி வலுத்தாச்சு, விருந்தாளி வந்தாச்சு, நாம தின்னுவோம் அதல்ல, அமலை கூட்டணுமாம் பூசரிமாம் சொல்லுவாங்க. இந்த மனுஷன் ரசூலுல்லாஹ் காலத்து முன்னால வாழ்ந்தொத்தர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாவமே செஞ்சு செஞ்சு இருந்து நல்ல வயசாளி ஆனதுக்கு அப்புறம் திடீரென்று ஒரு நாள் பிள்ளைகளை கூப்பிட்டு மகன்மாரை வச்சு ஒரு வசியத்து செஞ்சான். பிள்ளைகளை என்ன கடைசி கட்டம் மாதிரி விளங்குது, சரியா? இன்னும் கொஞ்ச நாள் நான் மௌத்தா போயிடுவேன். மௌத்தா போனால் ஒரு வேலை செய்யணும். நீங்கள் என்ன செய்யணும் வேண்டாம், என்ன மட்டும் கபரில் கொண்டே வச்சிடாது. கபரில் கொண்டே வச்சிடாது. என்ன செய்ய வாப்பா? வசியத்தை செய்வீங்களா? ஆமாம் செய்வோம். என்ன செய்யணும்? முதலாவது என்ன துண்டு துண்டா வெட்டு. புகாரியுடைய ரிவாயத்து, சும்மா கதையல் இது. புகாரியுடைய ரிவாயத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முன்னால காலம் நடந்தது. துண்டு துண்டா வெட்டி என்ன கொண்டு வைத்து எரி, நெருப்பு வச்சு எரிச்சு போடு, எரிச்சு சாம்பலாக்கு. அந்த சாம்பலை கூட ஒரு இடத்துல கொண்டே அடைக்கிறாரு. ஏன் தெரியுமா? ஒரு துண்டு அல்லாஹ்வுக்கு கிடைச்சாலும் போதும், என்ன விட மாட்டான். அதனால சாம்பலை எடுத்துட்டு போய் ஒருத்தர கைக்கும் கிடைக்காம அப்படி ஆகாயத்தில் வீசி விட்டுரு. ஒரு துளி கூட கிடைக்கக்கூடாது. சரி என்ன, இப்போ வாப்பா மௌத்து. சுசல்லாசலம் சொல்லலாம், வாப்பா மௌத்தா போனதுக்கு வசியத்தை இப்போ துண்டு துண்டா வெட்டி நெருப்பு வச்சு சாம்பலாக்கி, சாம்பலை எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலையும் வீசி, அப்பாடா வாப்பட வசியத்தை செஞ்சாச்சு, ஒரு துண்டு இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏண்டா இந்திரிய துளியில இருந்து ஒன்றை படைக்க முடியுமான அல்லாவுக்கு நீ எரிச்சு சாம்பலாக்கினாலும் அரைச்சி சாம்பலாக்கினாலும் அல்லாஹ் தாலாவுக்கு அது ஒன்று சேர்க்க முடியாதா? அவனை அல்லாஹ் ஒன்று சேர்த்துட்டானாம். ஒன்று சேர்த்து அவன்கிட்ட கேள்வி கேட்டானாம், ரப்பு டே உலகத்தில் என்ன பாவமெல்லாம் செஞ்சுட்டு வந்த, சரி அதெல்லாம் இருக்கட்டும், கடைசி நேரத்தில் பெரிய வேலையை பார்த்துட்டு வந்துட்டியடா, துண்டு துண்டா வெட்டி நெருப்பு வச்சு சாம்பலாக்க சொல்லிட்டெல்லாம் வந்துட்டியடா, ஏன்டா இப்படி பண்ணின என்று ரப்பு கேட்டானாம். அல்லாஹ் சுபஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மனிதன் அல்லாஹ் இடத்துல சொன்னானாம், யா அல்லாஹ், நான் இவ்வளோ காலமும் பயம் இல்லாமல் உண்ட அச்சம் இல்லாமல் வாழ்ந்தேன், கடைசி கட்டமாகும் போது உண்ட மேல் ஒரு பயம் வந்தது, ஹஷியத். ஏந்த மேல உள்ள பயத்திலா நீ அவ்வாறு செய்தாய்? ஆம், உன்னை அஞ்சினேன், பயந்தேன், அதனாலதான் நான் அப்படி செய்ய சொன்னேன் என்று சொன்னதும் அல்லாஹ் சொன்னானாம், உன் வாழ்வில் என் மேல ஒரு நாள் கொஞ்ச நேரம் பயம் வந்ததா இல்லையா? அந்த அச்சத்துக்காக உன் பாவம் அனைத்தையும் மன்னித்து விட்டேன். அல்லாஹு அக்பர்.
இப்போ நாங்கள் அழுது தௌபா கேட்டேன். சில பேர் இந்த தௌபா பார்த்தா சிரிச்சியே. நாங்கள் மௌலானா தௌபா நடத்திக்கும். இப்போ தௌபா முடிஞ்சிட்டா முடிஞ்சிருச்சு. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி கொண்டு தௌபா கேட்டால் சில பேர் அதை பார்த்து சிரிச்சியே. நான் சிரிக்கிறவன் சிரிடா, நாங்கள் இதை விட அழுவோம். ரசூலுல்லாவுடைய சஹாபிகள் ஒருத்தர் இருந்தார், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில டைமில் அவங்களோட கிராத் எப்படின்னா, அவங்க ஓதுற பசந்த் எப்படின்னா, அவங்கள ஓத சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான். யாரு? அவங்கள ஓத சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் ரசிப்பாங்களாம். பெருமானாருடைய வஃபாத் நெருங்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பக்கத்தில் வச்சுக்கொண்டு கிட்டத்தட்ட 70 லட்சம் சூறாவை ஓதி ஊதினா ரசூலுல்லாஹ். அவ்வளோ பெரிய சஹாபி. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் இவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? ஒவ்வொரு வீடா போய் தஹஜ்ஜத்தில் எழுப்புவாங்க. ஒவ்வொருத்தரா எல்லாரையும் எழுப்பாங்க. ஒரு வீட்டுக்கிட்டால போறான், அழுக புலம்பல் சத்தம், கத்துறாங்க, அழுகுறாங்க. ரப்பே என்னை மன்னிப்பாயாக என்று அழுது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறான். யாருட ஊடு போய் பார்த்தால் இந்த சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. கதவு திறந்து கொண்டு போய் பின்னால நின்றாங்க. என்னங்க நீங்க செய்றீங்கன்னு கேட்டாங்க. இல்ல, அல்லாஹ்விடத்தில் நான் மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றான். இவ்வளவு பெரிய சஹாபி. அதனால இந்த லைலத்துல் கத்ருடைய இரவல்ல, இது போன்ற இரவுகள் வரும்போது தௌபா, இஸ்திக்ஃபார் இவைகளை எல்லாம் வைத்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறதுக்கு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு மன்னிக்கப்படும் இரவு. அல்லாஹ் மன்னிப்பான். என்ன மன்னிப்பான்? அவரை மன்னிக்க மாட்டான். எனக்கு மன்னிப்பு கிடைக்கும், அவருக்கு கிடைக்காது என்று இல்ல. எல்லோரையும் அல்லாஹு தஆலா மன்னிப்பான். எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா மன்னிப்பு கொடுப்பான். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். மக்காவுல காபத்துல்லாவுக்கு வெளியில ஃபுல்லா ஹோட்டல்ஸ் தான் இருக்கும். எல்லாம் ஹோட்டல்ஸ் தான் இருக்கும். ஆனா மக்காவு கிட்டே ஒரு இடம் உண்டிகிற, அந்த இடத்துல ஒரு பில்டிங்கும் இல்லை. அந்த இடத்துக்கு செல்ல தெரியுமா? மக்பரத்து சுபைக்கான்னு சொல்லு. அதுக்கு போனவங்களுக்கு தெரியும். சுபைக்கா மையவாடி. என்ன சுபைக்கா மையவாடி? ஜாஹிலியா காலத்தில் பொம்பளை பிள்ளைகளோ உசுரோட புதைச்ச இடம் அது. இன்றைக்கும் அந்த இடத்துல ஒரு பில்டிங் கட்டலாது. எவ்வளோ இன்ஜினியர்ஸ் மாதிரி ட்ரை பண்ணினாங்க, கட்டலாது. ஏன்னா அது அந்த ஜாஹிலியா காலத்தில் உசுரோட பிள்ளைகளை புதைச்ச இடம். இன்றைக்கும் அல்லாஹ் ஒரு அடையாளமா வச்சுக்கிறான். அப்ப கைஸ் இப்னு சஅத் என்ற ஒரு சஹாபி இருந்தார். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வாராங்க. அழுதே வாராங்க. ரசூலுல்லாஹ்ட்ட அழுதே உள்ள வாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அவங்களோட அழுகையை பார்த்து ரசூலுல்லாஹ் அழுதான். ஏன்னா அப்படி ஒரு அழுகை, ரொம்ப அழுகுறாங்க. அழுது கொண்டு வந்ததோட கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நான் ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்தவன். நான் எப்படிப்பட்ட காலத்தில் இருந்தவன் தெரியுமா? ரொம்ப மோசமான காலத்தில் வாழ்ந்தவன். சொல்ல போனால் எனக்கு ஒரு அழகான பொம்பளை புள்ள இருந்த. யா ரசூலல்லாஹ், அழகன்னா சும்மா அழகில்லை என்ற புள்ள. கைஸ் இப்னு சஅத் சொல்றாரு, இரவு நேரத்தில் நான் என் புள்ளை எடுத்துக்கொண்டு வெளியில வருவேன். வானத்தில் பரிபூரணமான சந்திரன் இருக்கும். சந்திரன் அழகா, என் புள்ள அழகாண்டு நானே ஒரு கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லிக் கொள்வேன். சந்திரன் அழகில் என் புள்ளதான் அழகு. வேறு சில நாட்கள்ல நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கும். நட்சத்திரத்தை பார்ப்பேன், என் புள்ளைய பார்ப்பேன். நானே ஒரு கேள்வி, நட்சத்திரம் அழகா என் புள்ள அழகா? என் புள்ளதான் அழகு. நானே பதில் சொல்லிக் கொள்வேன். அப்படிப்பட்ட புள்ள வளர்ந்து பேசும் வயசு வருகிறது. வாப்பா உம்மாண்டு கதைக்கிற வயசு வரும்போது ஜாஹிலியா காலத்தின் அறியாமை என்னை முட்டு வைக்கல. யா ரசூலல்லாஹ், என்னை தூண்டி விட்டாங்க. இன்னும் நீ உன்ட புள்ளைய புதைக்கலையா? உன்ட புள்ளைய உசுரோட வச்சுட்டு இருக்கான்னு சொல்லும் போது அந்த ரோசத்தினால் என் புள்ளைய நான் கூட்டு போனேன். யா ரசூலல்லாஹ், கூட்டு போய் யாரும் கூட இல்லை, நானும் என் மகளும் போனோம். என் மகள் என்ன நம்பி வாப்பா கூப்பிடுதுன்னு நம்பி வந்தா. யா ரசூலல்லாஹ், குழியை தோண்டினேன். எனக்கு துணை யாரு தெரியுமா? குழி தோண்ட என் மகள் தான் குழியை தோன்றதுக்கு துணையாக இருந்தாள். அவ குழியை தோண்டி நான் என் மகளிடைய கைகளை கட்டி உள்ள போட இல்ல, மகளிடத்துல சொன்னேன், மகளே உள்ள போய் படுத்துக்கோ என்று சொல்லும் போது பாப்பாவாகிய என்ன நம்பி அது தரையில போய் படுத்திருச்சு. யா ரசூலல்லாஹ், அந்த பிள்ளையுடைய மேல நான் மண்ணை போட்டு மூடினேன். யா ரசூலல்லாஹ், கடைசியாக அந்த குழந்தையுடைய முகத்தில் மண் விழும்போது
யா அபதி, வாப்பா வாப்பா என்று என்னை சொன்ன சத்தங்கள் இன்னும் கேட்கிறது யா ரசூலல்லாஹ். இரக்கமே இல்லாம மூடிட்டு வந்துட்டேன் யா ரசூலல்லாஹ். என்னை அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைசே கவலைப்படவானம், நீங்க முஸ்லிம் ஆயிட்டீங்கல்ல, இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்கல்ல, இஸ்லாம் முன்னைய எல்லா பாவங்களையும் அழித்து விடும் என்றார்கள். உங்களுக்கு பாவம் இருக்காது என்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு அதுதான், நமக்கு பாவ மன்னிப்பை தரக்கூடிய இரவு. அல்லாஹு தாலா நிறைய பேர்களுக்கு நரக விடுதலை வழங்குகிறான். சிறப்பு மிக்க மகத்துவம் மிக்க லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தால் இந்த இரவில் அல்லாஹு தாலா நிறைய பேர்களுக்கு நரக விடுதலை, பாவ மன்னிப்புகள் அல்லாஹு தாலா வழங்குகிறான். அப்படிப்பட்ட பாவ மன்னிப்புகளை பெற்ற ஸ்ரீதேவிகளாக நல்லவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருளட்டுமாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா. புனிதமான மகத்துவமான இந்த ரமலானுடைய கடைசி பத்தின் ஒற்றைப்படை இரவாகிய இந்த 27 இரவிலே இருக்கிறோம். ரஹ்மானே, எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பாவம் செய்திருப்போம் ரஹ்மானே. பெற்றோர்களுக்கு துரோகம் செய்திருப்போம் ரஹ்மானே. அடுத்த மனிதர்களை ஏசியிருப்போம் ரஹ்மானே. அடுத்த மனிதர்களுக்கு அநியாயம் செய்திருப்போம் ரஹ்மானே. எல்லோரையும் மன்னித்தருள்வாயா, எல்லோரையும் மன்னித்தருள்வாயா. இன்றைய நாளில் நீ யாருக்கெல்லாம் நரக விடுதலை வழங்குவாயோ யா அல்லாஹ், அந்த பட்டியலில் எங்களையும் சேர்த்துற ரஹ்மானே. நாங்கள் செய்கிற பாவங்களினால எங்களுக்கோ எங்களோட புள்ள குட்டிகளுக்கோ சோதனைகளை தந்துராத ரஹ்மானே, கெட்ட நோய்களை தந்துராத ரஹ்மானே, ஆபத்துகளை தந்துராத ரஹ்மானே. துனியாவில் கண்ணியமாக கௌரவமாக எங்களை வாழ வை ரஹ்மானே. எங்களை பெத்தெடுத்த பெற்றோர்களுக்கு இரக்கம் காட்ட ரஹ்மானே. அவங்களை ஹயாத்துடன் உள்ளவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்துற ரஹ்மானே. எங்களோட பெற்றோர்களில் மரணித்த மையத்துகளுக்கு எங்களுடைய பெற்றோர்களுடைய கபறுகளை சொர்க்கத்தின் பூஞ்சோலைகளாக ஆக்கி தந்தர ரஹ்மானே. நரக படுகொலியை விட்டும் அவர்களுடைய கபறுகளை பாதுகாத்த ரஹ்மானே. இந்த ரமலானை அடைந்தது போல இன்னும் பல ரமலான்களை ஆஃபியத்துடன் ஆரோக்கியத்துடன் அடையும் பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. நோயில்லாத வாழ்வையும் குறையில்லாத செல்வத்தையும் கவலைகள் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையையும் அமல் இபாதத்துடன் தந்தருள்வாயா. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பள்ளிவாளைகளின் நிர்ணயிக்கப்பட்ட நிகழ்வுகள் அனைத்தும் தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கின்றது. இத்துடன் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீங்கள் நினைத்து விடாமல்
இந்த இரவை இன்னும் நீங்கள் பிரயோஜனப்படுத்தலாம். இந்த இடத்திலே உங்களுக்கு மத்தியிலே பயான் நிகழ்த்திய ஹலீஃபத்து ஷாதலி அல் அஜ்வதுல் ஃபாசி அரபு கலாபீடத்தின் அதிபர் சங்கைக்குரிய அல்ஹாஜ் அஹ்மது மஹதரி அவர்களுக்கும், இங்கே இதுவரை மௌனமாக இருந்து இந்த நிகழ்வுகளை சிறப்பட நடாத்துவதற்கு ஒத்துமையாக இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த பள்ளியின் நிர்வாகத்தினர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த இடத்திலே தராவி தொழுகை நடத்தியவர்கள், அதேபோன்று தௌபா நிகழ்ச்சி நடத்தியவர்கள், அனைத்து உள்ளங்களும் யார் யாரையெல்லாம் நினைவு கூற வேண்டும் என்று நினைத்தோமோ அனைவர்களுக்கும் இந்த பள்ளியின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.